எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே விடவே முடியாது. பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் அவல் விருதுகள் 2024 co-presented by GRT Jewellers, powered by Gold Winner மற்றும் சத்யா. Title sponsor பிருத்திவி இன்னோவேர், your perfect partner, co-presented by GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. சத்யா, சத்யா என்றாலே சந்தோஷம் தான், சந்தோஷத்தை வழங்குகிறோம் வாங்கும் போதும் வாங்கிய பிறகு. Associate sponsor Cycle Pure Agarbatti, VGP Marine Kingdom, India's first and largest underwater aquarium. Special partners Supreme Furniture, Truly Stylish, Lalitambigai Fertility Center, Creating Lives, Tamil Matrimony, biggest matrimony service for Tamils. Outdoor partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mark Metro, sole concessionaire for Chennai Metro Station branding. Digital OOH partner Skyram, Grow Beyond Sky. And hospitality partner Feathers Radha Hotel. என் கூட நடிகை தேவி அவர்கள் நினைச்சிருக்காங்க. நாங்கள் நிறைய படங்கள் பார்த்துக்கோங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க. பட் இந்த நடிகரோட நடிக்க முடியல அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ரஜினி சார் கூட இன்னும் நடிக்கல. எனக்காவது அவரோட பேசும்போது அதை பற்றி பேசியிருக்கீங்களா? எனக்காவது சந்திக்கும் போது பேசியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு வரல. அந்த மாதிரி கதை எனக்கு அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு இன்னும் வரல. பட் அவர் கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. உங்கள் 2 மகன்களுடைய கெரியர் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? படிச்சுட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் வந்துருவாங்க. நம்மளுடைய அவல் விருதுகளுடைய டைட்டில் ஸ்பான்சர் பிருத்திவி இன்னோவேஸ் நிறுவனத்தில் கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மேலே பெண்கள் வேலை பார்க்குறாங்க. பிருத்திவி இன்னோவேஸ் மாதிரியே மற்ற நிறுவனங்களையும் பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருவோம் உங்களுக்காக. நடிகை லட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிங்க, நிறைய நம்ம பேசியிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ரீரிலீஸ் பண்ணணும்னா எதை சொல்லுவீங்க? நம்ம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது தான் நம்ம பண்ண தவறுகள் தெரியும்போது ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, மாற்றி இருக்கலாமோ அப்படிலாம் தோணும். அதனால எதையும் திருப்பி நான் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. ஜுவல்லரி எவ்வளோ ஒரு மேலே கேரி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வெளியே போன இடங்கள் கான்ஃபிடன்ஸ் எப்படி கொடுக்கும்? கடைக்கு போகிறதே நகையெல்லாம் பார்க்க பிடிக்கும். வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே பேங்க்ல இருக்கு. மணப்பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் த பிரைட் அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவ் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம். உங்களை வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக. பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் அவல் விருதுகள் 2024 co-presented by ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், பவர்ட் பை கோல்ட் வின்னர் மற்றும் சத்யால. இன்னைக்கு என் கூட ஒன் அண்ட் ஒன்லி சிம்ரன் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. இப்போ இருக்க கரண்ட் டைரக்டர்ஸோட யாரோட ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. லோகேஷ் இருக்காங்க, அப்புறம் எட்லி இருக்காங்க, வினோத் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா ரூல் எழுதுனா எனக்காக கண்டிப்பாக நான் பார்ப்பேன். உங்களுடைய பெஸ்ட் கோ டான்சர்னா யாரை சொல்லுவீங்க உங்களோட ஆக்டர்ஸில்? விஜய் ரொம்ப நல்லா ஆடுவார். தெர் இஸ் நோ சான்ஸ் அபவுட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்த் இஸ் ஆல்சோ வெரி குட். ஓகே, சிம்ரன் அப்படின்னு ஒன் லைன்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க உங்களை பத்தி? ஸ்ட்ரென்த். நீங்க ஜுவல்ஸ் போட்டு வரல, பட் ஜுவல்ஸ் போட்டு உங்களுடைய லுக் தெரியும். யூசுவலா நீங்க ஜுவல்ஸ் போட்டுட்டு போவீங்களா வெளியே போகும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு? எந்த அளவுக்கு பிடிக்கும் போட்டு போறது? ஜுவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனாலும் ஒரு பட்டு சாரி போட்டால் ஐ திங்க் மோர் ஆஃப் பீங் சிம்பிள், அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த லுக்கில் இருந்தாலுமே நீங்கள் ஆல்வேஸ் சொல்லவே வேண்டாம் அழகுன்னு. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரியே கோடிக்கணக்கான பெண்களின் அழகுக்கு அழகு சேர்த்துட்டு வராங்க நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு உங்களுக்காக. அவல் விருதுகள்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்துட்டு நிக்கிலா மேம். தமிழ்ல இந்த பர்டிகுலர் ஹீரோவோட எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பா அப்படின்னா யாரை சொல்வீங்க? கமல் சார். ஓ, கமல் சாரோட தான் நடிச்சா உலக நாயனோட தான் நடிக்கணும்? இல்ல, அப்படியா? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஜுவல்லரி எவ்வளவு பிடிக்கும்? எந்த ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும்? நான் போடுறதே வந்து இயரிங்ஸ் மட்டும் தான் போடுறேன். பிடிக்கும். பெண்களை கௌரவிக்கிற இந்த அவல் விருதுகள் நிகழ்வுல அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறதுக்காக நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இப்போ நம்ம மணமகள்களுக்கான த பிரைட் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவான கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கான பெண்களையும் அழகிகளையும் இன்னும் அழகு சேர்த்துட்டும் இருக்காங்க. கைராசியான ஜுவல்லர்ஸ்னு பேரும் பெற்றிருக்காங்க. ஸோ நம்ம நிக்கிலா மேம்காக ஒரு கியூட்டான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் வச்சிருக்கோம் நம்ம ஜிஆர்டில இருந்து. ஸோ இந்த கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக.
இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து நம்ம பாரதி பாஸ்கர் மேம். 90s கிட்லாம் வந்துட்டு பட்டிமன்றம் பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைசி அந்த 30 நிமிஷம் வந்துட்டு மேம் வந்துட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்வீங்களா மேம்? அதுக்கு நான் ஒரு சம பெரிய ஃபேன் மேம். அது எப்படி மேம் எல்லா பட்டிமன்றத்துக்கும் யோசிச்சுட்டு வருவீங்களா இல்ல அங்க வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? பட்டிமன்றத்துக்கு வந்து யோசிச்சுட்டு வந்தா கூட அங்க வந்து அது மறந்து போயிடும். ஏன்னா எனக்கு முன்னாடி ராஜா சார் பேசினா அது ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அவருக்கு பதில் சொல்லணுமேனு அந்த இடத்துல வர்ற யோசனையும் அங்கே வர தாட்ஸும் தான். ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லை, அவங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்து பெரும்பாலும் அந்த இடத்துல தோன்றுவது தான். தயாரிச்சுட்டு வருவோம், ஆனால் அங்கே அது வந்து வேலைக்காகாது. மேம் வந்துட்டு பட்டிமன்ற பேச்சாளராக வந்தால் கூட அவங்களோட புடவைகள் அவர்களோட அணிகலன்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பெண்கள் கூட்டம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அணிகலன் அப்படின்னா என்ன மேம்? இப்போ என்ன செய்ய போறேன்னா, இப்படியே உங்க கையை பிடிச்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என் மகள் கிட்ட இதை நீங்க சொல்லணும். ஏன்னா அவளை பொறுத்த மட்டும் இந்த உலகத்திலேயே மோசமா ட்ரெஸ் பண்ற ஆள் நான் தான். இதெல்லாம் ஒரு சாரியா, இதெல்லாம் ஒரு மேக்கப்பா, இதெல்லாம் ஒரு ஜுவல்லரியா திட்டிகிட்டே இருப்பா. அதனால அதையும் பாராட்டுகிற ஒரு ஆள் இருக்காங்க. பெண்களுக்கு கௌரவம் சேர்க்கும் நம்ம அவல் விருதுகள்ல அழகுக்கே அழகு சேர்க்கும் வகையாக தி பிரைட் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியை நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கான பெண்களுக்கு அழகும் சேர்த்துட்டு இருக்காங்க. கைராசி ஜுவல்லர்ஸ்ன்ற பேரையும் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு ஜிஆர்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தமிழ் சவுந்தரராஜன் இணைஞ்சிருக்காங்க. ஒரு ஆளுநர் அப்படின்றது உயரிய பதவி, எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருக்கு திருப்பியும் பேக் டு நார்மல்? இல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எப்பவுமே திரும்பி பாக்குறது இல்ல, விரும்பி தான் பாக்குறது. ஒரு பஞ்ச அடிச்சிருக்கீங்க. அந்த பதவியில வந்து அதிகாரத்தோடு இப்பொழுது அன்போடு. நம்மளுடைய அவல் விருதுகளுடைய டைட்டில் ஸ்பான்சர் பிருத்திவி இன்னோவேஷன் நிறுவனத்துல கிரவுண்ட் ஸ்டாஃப்ல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மேல பெண்கள் வேலை பார்க்குறாங்க. பிருத்திவி இன்னோவேஸ் மாதிரியே மற்ற நிறுவனங்களையும் பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சு உங்களுக்காக. மாரி செல்வராஜ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அப்புறம் கலைப்புலி தானு சாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. விமன் சென்ட்ரிக்கா ஒரு படம் எடுத்தீங்கன்னா எந்த ஹீரோயினை காஸ்ட் பண்ணீங்க? எழுதும் போது நிச்சயமா அதுக்கு யாரு நேர்மையா இருப்பாங்களோ, யார் உண்மையா இருப்பாங்களோ, அது கரெக்டா யார் பொருத்தமா இருப்பாங்களோ அவங்க நிச்சயமா சூஸ் பண்ணுவாங்க. கதை கேட்கறது அப்படின்றதே ஒரு ஆர்ட் சார். நீங்க உங்களோட கம்ஃபர்டபுளான குஷன்ல உட்கார்ந்துட்டு அந்த கதை கேட்கறது எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றீங்க? நான் காலையில 6:30 மணிக்கு தான் கதை கேட்க ஆரம்பிப்பேன். ஓ 6:30 மணிக்கு. ஓகே. 1.5 மணி நேரம் கதை சொன்னாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அந்த கட் ஷாட் பண்ணிலாம் பிடிக்காது. ஃபுல் கதையும் சொல்ல அப்போதான் அதனுடைய ஜீவன் தெரியும். நான் வந்து மாறிக்கிட்ட கதை கேட்கும்போது நான் என்ஜாய் பண்ணேன். இன்டர்வல்லே நிறுத்திட்டு போதும்பா இது மேல் பட்டு வேணா படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லா கதையும் கேட்டுறாங்க. எல்லா கதையும் கேட்டு இப்போ அவருடைய எல்லா கதையும் தெரியும். இப்போ அவர் பண்ண போற ஒரு எனக்காக ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சமாச்சாரம் வச்சிருக்காரு. அது தமிழ் சினிமாவை வந்து ஒரு உச்சத்தை தொடும். ஹெல்தியான ஃபிட்டான லைஃபை நம்ம லீட் பண்றதுக்கு கோல்டு வின்னர் ஒரு சூப்பரான சீக்ரெட் நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. 0 கொலஸ்ட்ரால் விட்டமின் A D E இருக்கிற கோல்டு வின்னரை நம்ம வீட்டு சமையல் ஆட் பண்ணா நம்ம ஹெல்தியான ஃபிட்டான லைஃப் ஸ்டைலை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம 80 குவாலிட்டி டெஸ்டையும் தாண்டி செம்ம கன்சிஸ்டன்டான குவாலிட்டியான கோல்டு வின்னர் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம அம்மாக்களின் ஃபேவரட்டாவுமே கோல்டு வின்னர் இருக்குன்னு சொல்லலாம். மாரி செல்வராஜ் சார் கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு கிஃப்ட். நம்ம எவ்வளோ சூப்பரா ஸ்டைலிஷா ஒரு மேக் ஓவர் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி நம்ம இல்லத்துக்கும் அழகா ஸ்டைலிஷா ஒரு மேக் ஓவர் கொடுக்கணும்னா அது ட்ரூலி ஸ்டைலிஷா நம்மளோட சுப்ரீம் ஃபர்னிச்சரா மட்டும்தான் இருக்க முடியும். சார் நீங்க இன்னும் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து ஒரு சேர்ல கதை கேட்கணுன்றதுக்காக சுப்ரீம் ஃபர்னிச்சரோட ஒரு கிஃப்ட் ஹாம்பர். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கெத்து தினேஷ் அப்படின்னு சொல்லலாம். சோ அட்டகத்தி தினேஷ் டு கெத்து தினேஷ்னு இப்ப 2 நிக்நேம் வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிக்நேம் எது? தினேஷ். உங்களுக்கு ரியல் லைஃப்ல ஏதாவது நிக்நேம் இருக்கா சார்? ரூட்டு தலை. ரூட்டு தலை அதுதான் உங்களோட நிக்நேமா சார்? நம்ம சொல்லிக்கிறது தான். ஹெல்தியான ஃபிட்டான லைஃபை நம்ம லீட் பண்றதுக்கு கோல்டு வின்னர் ஒரு சூப்பரான சீக்ரெட் நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. 0 கொலஸ்ட்ரால் விட்டமின் A D E இருக்கிற கோல்டு வின்னரை நம்ம வீட்டு சமையல் ஆட் பண்ணா நம்ம ஹெல்தியான ஃபிட்டான லைஃப் ஸ்டைலை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம 80 குவாலிட்டி டெஸ்டையும் தாண்டி செம்ம கன்சிஸ்டன்டான குவாலிட்டியான கோல்டு வின்னர் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம அம்மாக்களின் ஃபேவரட்டாவுமே கோல்டு வின்னர் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்காக கோல்டு வின்னர் சார்பா ஒரு ஹாம்பர் இருக்கு சார்.
நீங்க கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நீங்க சின்ன வயசுல உங்களோட ஆசிரியர்கள் கிட்ட திட்டு வாங்கினது அடி வாங்கின சம்பவம் நிறைய வாங்கியிருக்கேன். நான் ஹோம்ஒர்க் எழுதாம வாங்கியிருக்கிறோம். மார்க் கம்மியானாலும் அடி வாங்கி தான் மார்க் ஷீட்டே வாங்கியிருக்கிறோம். உங்க மெமரிஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம ஸ்பான்சர் சத்யாவிலுமே டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ் தொடங்கி ஐஃபோன் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனை ஹோம் அப்ளையன்சஸ்மே வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ உங்களோட மெமரிஸை பற்றி ஷேர் பண்ணிங்க. வரப்போகிற புது மெமரிஸை கிரியேட் பண்ண சத்யாவுக்கு வாங்கன்னு அன்போடு அழைக்கிறோம். சத்யாவின் சார்பாக ஒரு சிறப்பு பரிசு உங்களுக்கு. வெளியிட நிர்மலமா இணைஞ்சிருக்காங்க. இப்போ நடிக்கிற நடிகையில் உங்களோட ஃபேவரட் யாரு? நயன்தாரா. எதனால ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இல்லை, அவங்க வந்து பர்சனல் லைஃப்பையும் கெரியரையும் மிக்ஸ்அப் பண்ணலை. அவங்க வந்து போல்டாக என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த தைரியம், வில் பவர். சூப்பர். ஸோ அதே மாதிரி சைக்கிள் பியூர் அகர்பத்திலேருந்து வர ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் இருக்கும். அது உங்கள் மனசை ரொம்ப ரொம்ப அமைதியாக வச்சுக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாகவே செய்யலாம். ஸோ அவங்க சார்பாக சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா துரைசாமி மேம் தான் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். சோஷியல் மீடியாலயும் சரி, குக் வித் கோமாளிலும் பார்த்தா ரொம்ப ஜாலியான ஒரு ஜோவியலான பர்சன் அவங்கள பார்த்திருக்கோம். தெரியுது? ஆமா, அந்த மாதிரி தான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா வந்து ரொம்ப சீரியஸான அக்காவா வாழையில பார்த்தோம்ல. இதுல எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி என்னோட ஒரிஜினல் ஃபேஸ் நான் காமிச்சதே கிடையாது. எங்கேயுமே காமிச்சது கிடையாது. என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றபடி டிவி ஷோஸ் எனக்கு பெருசா பர்சனல் லைஃபை ஷோ ஆஃப் பண்ணிக்கிற பர்சன் நான் இல்லை. ஓகே. அதனால இந்த ஃபேஸ் தான் நான் வந்து பர்சனல் என்னோட சர்க்கிளுக்கு நான் டோட்டலா வேற. என்னோட ஃபேமிலி சர்க்கிள், என்னோட க்ளோஸ் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் டோட்டல் வேற. பட் நான் வெளியில இருக்கிறது வேற. ஆப்வியஸா நான் இந்த ஃபேஸ் அங்க காட்ட எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்ல. பெண்களை கொண்டாடுற நம்ம அவள் விருதுகள்ல பிருத்வி இன்னர்வேர்ஸை பத்தி எப்படி சொல்லாம இருக்க முடியும்? கடைநிலை ஊழியர்கள்ல ஆரம்பிச்சு டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் 80% பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது நம்ம நாட்டுல நிறைய இடத்துல நடக்கும்னு நம்ம ஆசையும் படுறோம். கூடிய விரைவில் அது நடந்துரும்னு நம்புறோம். பிருத்வி இன்னர்வேர்ஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக. இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டைரக்டர் வசந்த் சார். ரிதம் மாதிரி இன்னொரு ஒரு கதையை நம்மளால உருவாக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாரும் இருக்கிற பட்சத்துல நீங்க அதை திரும்பி உருவாக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஜானர்ல எடுப்பீங்க? இல்லை, நான் ரிதம் 2 பிளான்ல இருக்கீங்க. பிளான்ல இருக்கேன். நான் நடந்துட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துலயுமே ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல ஆரம்பிச்சு ஐபோன் வரை போய் சேர்த்தது நம்ம சத்யாவாதாங்க இருக்க முடியும். சத்யானாலே சந்தோஷம் தான், வாங்கிய பொழுதும் வாங்கினதுக்கு பிறகும். நம்ம சாருக்காக ஒரு சத்யாவோட ஹாம்பர். லப்பர் பந்து படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. லப்பர் பந்து படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே படம் பார்த்த அத்தனை பேருக்கும் எனக்குமே தனிப்பட்ட முறையில் வந்து பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிஜ வாழ்க்கையிலுமே அதுதான். பட் நிறைய போர்ட்ரேட் பண்ணுறது இல்லை நம்ம படத்தில் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய குறையாக இருக்குது. அம்மா, என் ஒய்ஃபு, அப்புறம் எனக்கு அவ்வளோ நிறைய இல்லை, பட் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தோடைய சின்ன சின்ன குவாலிட்டிஸு அவங்ககிட்ட இன்னும் நிறைய இருக்குது. எல்லாம் ஒரே படத்தில் சொல்ல முடியாதனால இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த குவாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணேன். மேக்ஸிமம் எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசில் வந்து டிவி எது நிறைய விஷயம் இருக்குல்ல, நீங்கள் மறக்க முடியாத ஒரு உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதாவது? டிவியா? ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு டிவி வந்தது லைஃப்பில் ஒரு பெரிய மொமெண்ட்டு. ஸோ ஏன்னா அதுதான் பெரிய எங்கள் வீடு கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா தான் ஒன்று வாங்கினாரு. ஸோ அது வந்து அந்த தெருவுக்கே மொத்த டிவியாக இருந்தது. அப்புறம் அதை தூக்கி வெளியில் வச்சு படம் பார்க்குறது, அவர் அலாதி பிரியமாக இருக்கும்ல. ஆமாம், அப்புறம் டெக்கு கேசட் போட்டு படம் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி டிவி தான் பெரிய. ஸோ நம்ம ஸ்பான்சர் சத்யாவிலுமே டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ் தொடங்கி ஐஃபோன் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனை ஹோம் அப்ளையன்சஸ்மே வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ உங்களோட மெமரிஸை பற்றி ஷேர் பண்ணிங்க. வரப்போகிற புது மெமரிஸை கிரியேட் பண்ண சத்யாவுக்கு வாங்கன்னு அன்போடு அழைக்கிறோம். சத்யாவின் சார்பாக ஒரு சிறப்பு பரிசு உங்களுக்கு. இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கு இனியா மேம். வணக்கம் மேம். வணக்கம். கிளி மாதிரியே இருக்கீங்க மேம் பார்க்கறதுக்கு. வாகேசோடவா படம் வந்து உங்க கெரியர்ல எவ்வளவு இன்றியமையாத ஒரு படம் நினைக்கிறீங்க? இனியான்ற ஒரு ஆக்ட்ரஸ் உருவானதுக்கும் அந்த காமன் கேர்ள்ஸ் ஸ்ருதின்றதுல இருந்து ஒரு செலிபிரிட்டி உருவானதுக்கு அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு என்னோட கரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கூட. ஸோ அந்த மூவி வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். உங்களுக்கு அணிகலன்கள் எவ்வளவு பிடிக்கும்? எந்த அணிகலன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆடை ஆபரணங்கள், அலங்காரங்கள் இதெல்லாம் வந்து பேசிக்கலி டான்ஸ் பண்ணும்போது அம்மா தான் சூஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் போடுறது பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் ஆர்னமெண்ட்? ட்ரெடிஷ்னல், ஐ திங்க் எத்னிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெம்பிள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சாதாரண இந்த பேர்ல் முத்து மாலையும் குப்பி வலையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பெண்களுக்கு கௌரவம் சேர்க்கும் நம்ம அவள் விருதுகள்ல
அழகுக்கே அழகு சேர்க்கும் வகையாக த பிரைட் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியை நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கான பெண்களுக்கு அழகும் சேர்த்துட்டு இருக்காங்க. கைராசி ஜுவல்லர்ஸ்ன்ற பேரையும் பெற்றிருக்காங்க. ஸோ மேம்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு குட்டி கிஃப்ட் ஹேம்பர். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுசீந்தர் சார் தான். வெனிடா கபடி குழு, கெனடி கிளப், ஜீவா, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டமான படங்கள் நிறைய எடுத்திருக்கீங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கபடி. கபடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அப்பா கபடி பிளேயர், அண்ணன் கபடி பிளேயர், ஃபேமிலியே கபடி பிளேயர் தான். உங்களோட படத்துல எல்லாம் ஒரு லவ் டச் இருக்கும் சார். இந்த ஸ்போர்ட்ஸ் தாண்டி ஒரு லவ் இருக்கும் இல்ல? உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி லவ் எதுவும் இருக்கா? என்னுடைய வெனிலா கபடிக்குள்ள அந்த திருவிழால வந்த லவ் போர்ஷன் என் லைஃப்ல நடந்ததுதான். கடவுள் உங்க முன்னாடி வந்து திடீர்னு ஒரு வரம் அப்படின்னு கேட்டாருன்னா நீங்க என்ன கேட்பீங்க? மறுபடியும் என்னுடைய அப்பாவுக்கே பையனா பிறக்கணும். சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பே திரு ரங்காராவும் அவரோட மகன்களும் செய்து சின்னதா ஆரம்பிச்சதாங்க சைக்கிள் பியூர் அகர்பத்தி பிசினஸ். இப்போ உலகம் எங்கும் சைக்கிள் பியூரோட மனம் வீசிட்டு இருக்குன்னே சொல்லலாம். 75 நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதியும் செய்துட்டு இருக்காங்க. சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தில இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் சார். பெஸ்ட் மாமா தேர்வாகி இருக்கிற நாகலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும், எல்லா தாய்மார்களுக்கும் சரி, நீங்கள் ஒரு முன்னாதாரமாக இருக்கீங்க. உங்கள் பசங்க மேலே எப்போல்லாம் கோவம் வரும்? கோவப்பட்டிருக்கீங்களா? சராசரி எல்லாருக்கும் வர்றதுதான். சின்ன சின்ன வாழ்த்தனம் பண்ணும்போது கோவங்கள் வரும். ஆக்சுவலாக வந்து நிறைய கோவப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டது இல்லை. ரொம்ப ஸ்வீட் பசங்க. அவங்களுக்கு அதிலே தான் இருக்காங்க. அதிலே அதெல்லாம் இருந்ததுனால அந்த பொறுமை எல்லாமே வந்துடுச்சு. அதனால எனக்கு அதிக அளவு கோவம் வந்தது இல்லை. எந்த அளவுக்கு ஹெல்த்தில் கான்சியஸாக இருப்பீங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு உணவு பொறுத்த வரைக்கும்? செஞ்சு கொடுக்கறது தான். நம்ம சவுத் இந்தியன் எல்லாமே செய்வேன். நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிடுவோமோ அதை நான் போகிற இடத்துலையும் நான் அதே தான் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நான் ஏன்னா 10 days 15 daysன்னும் போது நம்ம ஒரு ரைஸ் தயிர் சாதம் சாப்பிட்டா கூட தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நம்ம ஒரு இது ரசம் சாதம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் மாதிரி. அதனால நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்க நம்ம கோல்டு வின்னர் ஒரு டிப்ஸ் தராங்க. 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D and E நிறைஞ்ச கோல்டு வின்னரை உங்க சமையல்ல பயன்படுத்துறது தான். 80 குவாலிட்டி டெஸ்ட் செய்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியோட விளங்கும் கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. அவல் விருதுகள்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது நம்ம PC ஸ்ரீராம் சார். சினிமாட்டோகிராஃபரா நீங்க என்னென்ன மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க நாங்க பாத்திருக்கோம். பட் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் தமிழ் சினிமால ஏதாவது ஃப்ரீஸ் மொமெண்ட்னு ஏதாவது இருக்கா சார்? சத்யஜித்ரேயோட படம் அப்பு சம்சார்னு ஒரு படம் இருக்கு. ஓகே சார். அதுல அந்த ஒரு க்ளோஸ்அப் இருக்கும், அந்த குழந்தையோட க்ளோஸ்அப் இருக்கும். அது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு க்ளோஸ்அப்பா இருக்கும் அது. ஓகே. தமிழ் சினிமா எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்க நினைக்கிற சில விஷயங்கள் எங்களுக்காக? இன்னும் நிறைய வளரணும். இன்னும் நிறைய வளரணும். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துலயுமே ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல ஆரம்பிச்சு ஐபோன் வரை போய் சேர்த்தது நம்ம சத்யாவாதாங்க இருக்க முடியும். சத்யானாலே சந்தோஷம் தான், வாங்கிய பொழுதும் வாங்கினதுக்கு பிறகும். சத்யா வழங்கும் உங்களுக்கான ஒரு அயோத்தி படத்துடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி இணைஞ்சிருக்காங்க. நிறைய பாராட்டுகள் வந்துருச்சு அயோத்திக்காக. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாராட்டை எதிர்பார்க்குறீங்க? ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டினது இருக்கு, சிவகார்த்திகேயன் சார் கூப்பிட்டு பேசுனது இருக்கு, சிம்பு சார் கூப்பிட்டு பேசுனது இருக்கு. ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரெய்லர் அவர் தான் வாய்ஸ் ஓவர் பேசினார். அதாவது பொதுவாகவே இந்த சினிமா துறையில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு நேர காலமே தெரியாது. இயக்குநர்கள் சொல்லவே வேணாம். நீங்கள் யோசிக்கிறதுலாம் நிறைய, எல்லாரும் தூங்கினது அப்புறம் யோசிக்கிறது நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நான். எழுதுறது எல்லாம் சொல்லுவாங்க நேர காலம் இருக்காது, ஷூட்டிங் போயிட்டா எல்லா நேரமும் எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஹெல்த்தை பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எப்பவுமே உண்டு. நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு கவனமாக இருப்பீங்க? இல்லை, அது உண்மைதான். அது இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து அந்த பிரச்சனை இருக்குது. அது சினிமாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஒன்று தான், உலகத்தையே திருப்பி போடுற வல்லமே உங்ககிட்ட இருக்கலாம், உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எது செய்கிறா இருந்தாலும் உங்கள் உடம்பு வச்சு தான் செய்யணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்க நம்ம கோல்டு வின்னர் ஒரு டிப்ஸ் தராங்க. 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D and E நிறைஞ்ச கோல்டு வின்னரை உங்கள் சமையலில் பயன்படுத்துறது தான். 80 குவாலிட்டி டெஸ்ட் செய்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியோட விளங்கும் கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. லக்ஷ்மி ரவிச்சந்திரன் இணைஞ்சிருக்காங்க. சின்ன வயசுலயே வந்து தமிழோட சென்சேஷனா மாறி இருக்காரு அனிருத் அவர்கள். ஒரு அம்மாவா எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு பெருமையா இருக்கு? அவனை நான் வெளியில நின்று ஒரு ஃபேனா தான் முக்கவாசி பாக்குறேன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஜுவல்லரி அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ வந்து
பெண்கள் பொதுவாகவே வந்து இந்த நகைகளும் அவங்கள அது ஒரு விதமான கான்ஃபிடென்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஜுவல்லரி எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? நாட் ஜஸ்ட் கோல்டை பற்றி பேசல, பொதுவாக இந்த ஆர்னமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? ஜென்ரலாகவே நான் வந்து எனக்கு எப்போவுமே ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் நடை உடை பாவனையில் ஐ திங்க் த வே யூ ப்ரெசென்ட் எப்போவுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பெண்கள் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன். And GRT has been our jewelry brand in our family for many years, so I'm happy to dress. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கல்யாணம் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத நிகழ்வு. மணப்பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் த பிரைட் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம். உங்களை வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிரும் உங்களுக்காக. இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வாசுகி மேம். வணக்கம் மேம். சினிமாவில் வந்துட்டு பெண்களை வந்துட்டு தப்பா சித்தரிச்சு காமிக்கிறாங்க அப்படின்ற காலம்லாம் போய் இப்போ வந்துட்டு பெண்களுக்கான படம் அப்படியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூழல் மாறி சினிமா வந்துட்டு பெண்களை இன்னுமே அழகா வரவேற்று அந்த மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல அந்த நிலை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த பிற்போக்குத்தனமாக பெண்களை சித்தரிப்பது ரொம்ப பளிச்சுன்னு வரும். அதை வந்து ரொம்பவும் நியாயப்படுத்துவாங்க. இப்போ அதில் மாற்றம் வந்திருக்கு. ஆனால் முழுமையாக மாறிடுச்சு. ஒரு சமத்துவ பார்வையோட தான் எல்லா படங்கள்லையும் அல்லது பெரும்பாலான படங்களில் பெண்கள் சித்தரிக்கப்படுறாங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு நம்ம இன்னும் வரல. இப்போ கேரளாவில் ஹேமா கமிட்டி வேற பல விஷயங்களோட சேர்த்து சினிமா கண்டென்ட்ல வந்து பாலின சமத்துவம் எந்த அளவுக்கு இருந்தது, திரைப்பட கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சைடு பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்களை எப்படி எஜுகேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஹேமா கமிட்டியினுடைய பரிந்துரையில் வந்திருக்கு. அதே போல் தமிழகத்திலையும் வந்து திரைத்துறையினுடைய அனைத்து பரிமாணங்கள்லையும் பெண்கள் முன்னுக்கு வருவதற்கான நிறைய விஷயங்களை தமிழக அரசு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பே திரு ரங்காராவும் அவரோட மகன்களும் செய்து சின்னதாக ஆரம்பிச்சதாங்க சைக்கிள் பியூர் அகர்பத்தி பிசினஸ். இப்போ உலகம் எங்கும் சைக்கிள் பியூரோட மனம் வீசிட்டு இருக்குன்னே சொல்லலாம். 75 நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதியும் செய்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தியோட ஒரு சின்ன கிஃப்ட் ஆகும். நீங்க கூட பிருத்திவி இன்னோவேஷனோட எம்டி பாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார், உங்களுக்கும் விகடனுக்குமான வந்து ஒரு வாசகரா சொல்லலாம். நான் குழந்தையிலிருந்து அது வந்து விகடனோட எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 90s உள்ள கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விகடன் ஒரு ஒன் ஆஃப் தி பார்க். பெண்களுக்கு உண்டான விருதுகள்ல நம்ம டைட்டில் ஸ்பான்சர்னா இது 4வது வருஷமா நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அவள் விருதுகள்ல நம்மள வந்து கௌரவிச்சிருக்கிறது நம்ம ஸ்ரீதர் சாரும் அவங்களோட மகளும். இப்போ ரீசெண்டா அந்த டால் டான்ஸ் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அது ஒரு பெரிய ட்ரெண்டே வந்துட்டு எங்க இருந்து வந்துச்சு இந்த தாட் ப்ராசஸ்? இவர்தான், எல்லாமே இவர்தான். ஆக்சுவலி இட் வாஸ் ஜஸ்ட் லைக் திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி டால் மாதிரி பண்ணணும் அப்படி கற்றுக்கோ அப்படின்னாரு. ஒரே நாள் கற்றுக்கிட்டேன். அதுக்கு போட்டது ஐ திங்க் இட் வாஸ் 20 மில்லியன் வியூஸ் த சேம் டே. ஒரு டேல 20 மில்லியன் போச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் போட்டு பார்க்கலான்னா அது 30 மில்லியன் போச்சு. நெக்ஸ்ட் போட்டு பார்க்கலான்னும் போது அது நியூஸ்ல வருது, கேரளா நியூஸ்ல வந்தது இந்த மாதிரி வைரல் வீடியோ ஆஃப் த வீக் அப்படி சொல்லிட்டு. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஹெல்தியான ஃபிட்டான லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கு கோல்டு வின்னர் ஒரு சூப்பரான சீக்ரெட் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. 0 கொலஸ்ட்ரால் விட்டமின் A D E இருக்கிற கோல்டு வின்னரை நம்ம வீட்டு சமையல் ஆட் பண்ணால் நம்ம ஹெல்தியான ஃபிட்டான லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 80 குவாலிட்டி டெஸ்ட்டையும் தாண்டி செம்ம கன்சிஸ்டன்டான குவாலிட்டியான கோல்டு வின்னர் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம அம்மாக்களின் ஃபேவரட்டாவுமே கோல்டு வின்னர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சாருக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் கோல்டு வின்னர் சார் தான். இன்னைக்கு என் கூட சாகச மங்கை சுகன்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. குதிரையில ஏறும் போதும் அது கோவப்பட்டிருக்கா? ஏன்னா நமக்கு எங்களுக்கு நாங்க சும்மா பார்த்தாலும் நாங்க பயந்தாங்க ஏறுறதுக்கு. அவங்களுக்கு வேலை செய்யணும்ல, மேலே ஏறி உட்காந்து அவங்க வேலை செய்யணும். ஸோ அந்த வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தூக்கி அடிப்பாங்க, பக் பண்ணுவாங்க. ரேரப்புன்னா ஒரு டாப் அடிச்சு நிற்பாங்க. மேக்ஸிமம் நிறைய டைம் நான் விழுந்திருக்கேன், நிறைய விழுந்து இப்போ வரைக்கும் விழுந்துட்டு இருக்கேன். இப்பவும் ரெமோ நான் வச்சிருக்க குதிரை பேர் ஸ்டார் சுப்ரீமோ. நான் ஸ்டார்ட்டா ரெமோன்னு கூப்பிடுவேன். அவனுக்கு பிடிக்கல, ஏறுறது பிடிக்கல, இல்லை அவன் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்டிலா இருக்கான்னா கம்பல்சரி எனக்கு கீழே தள்ளுருவான். நான் அப்போ கீழே விழுந்துதான். இப்போ ரீசெண்டா இப்போ லாஸ்ட் வீக் கூட விழுந்துதான் வந்திருக்கும். அவன் எப்ப பக் பண்றான் என்ன பண்றான்னு தெரியாது. ஒரு சின்ன சவுண்ட் அவனுக்கு பிடிக்காததா சவுண்ட் வந்தாலும் கூட பக் பண்ணிடுவோம். கட்டாயமா சார் புரிஞ்சுக்க முடியும். பட் இருந்தாலும் கீழே விழுகதான் நம்மளுக்கும் செட் ஆகும் சார். குதிரையை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு குணாதிசயம்னா ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம என்ன பேசினாலும் அவங்க காது இருக்குல்ல, அவங்க காதுல தான் நம்ம லிசன் பண்றாங்களா
இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அவங்க கண் பார்வையும் கூட முக்கியம் இல்லை. ஸோ அவங்களோட இயர் வந்து நம்ம இப்படி திரும்பினாலே நம்ம எந்த பக்கம் சவுண்ட் கொடுக்குறோமோ அந்த பக்கம் அவங்க காது திரும்பி கேட்கும், நல்லா கேட்கும். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அட்டாச்மெண்ட் இருந்தாதான். ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண் பெண் எல்லாருக்குமே கண்டிப்பா முக்கியம். இந்த மாதிரி துறையில இருக்கும்போது ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அதை சொல்லி பார்க்கும்போது தெரியுது உங்களை. ஸோ நீங்க ஃபிட்னஸ்க்கு என்ன பண்றீங்க? காலையில் மேக்ஸிமம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு ஏறிடும். ஆக்சுவலி ஹார்ஸ் ரைடிங்கிறது பெரிய எக்ஸசைஸ் தான், ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான். இருந்தாலும் எங்களோட ஃப்ளெக்சிபிளுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்க நம்ம கோல்டு வின்னர் ஒரு டிப்ஸ் தராங்க. 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D and E நிறைஞ்ச கோல்டு வின்னரை உங்க சமையல்ல பயன்படுத்துறது தான். 80 குவாலிட்டி டெஸ்ட் செய்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியோட விளங்கும் கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. சுப்ரீம் ஃபர்னிச்சருடைய சீனியர் ஜெனரல் மேனேஜர் சீனிவாசன் நினைஞ்சிருக்காங்க. விகடன் பொறுத்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதை சொல்லுவீங்க? விகடனில் வந்து கட்டுரைகள்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மார்க்கு, அந்த விகடனோட மார்க் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி படத்தை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு லேண்ட்மார்க் ஆஃப் விகடன் ஆக்சுவலி. இன்னைக்கு என் கூட ரிட்டையர்டு ஜட்ஜ் அவர்கள் விமலா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. உங்களை மாதிரியே நீதித்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன? நீதித்துறையில் சாதிக்கணுங்கிற பெண்களுக்கு நீதி செய்யணுங்கிற அடிப்படை உணர்வு இருந்தால் போதும். பேசிக் குவாலிட்டி அவ்வளோ அது இருந்தாலே போதும். அது முக்கியமான குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து அது இருந்தால் தான் நீதித்துறைக்கு அவங்க பெருமை சேர்க்க முடியும். ஹெல்த் கான்சியஸ்ன்றது எல்லாருக்குமே தேவை. அந்த டயட் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. எல்லாமே பார்க்குற உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த் வைஸ் டயட் எப்படி மெயின்டைன் பண்ணிப்பீங்க? இப்ப உலகமே வந்து அந்த சிறுதானிய உணவு ஹெல்த்துக்காக போயிட்டு இருக்கு இல்லையா? ஆர்கானிக் ஃபுட் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் ஆர்கானிக் ஃபுட் மட்டும்தான் இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் பொல்யூட்டட் ஃபுட்டு தான் போய்கிட்டு இருக்கு. அதுலயும் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஆர்கானிக் ஃபுட் எங்க கிடைக்குது, மில்லட்ஸ் எங்க கிடைக்குது, சிறுதானிய உணவு எங்க கிடைக்குதுங்கிறத நாங்க பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். எண்ணெய் எடுத்துப்பீங்களா சமையல்ல? எண்ணெய் சேர்க்காம இருக்கிறதுல எண்ணெயும் வந்து உங்களுடைய எலும்பினுடைய வழவழப்பு தன்மைக்கும் எலும்பு மூவ் ஆகிறதுக்கும் எண்ணெய் கண்டிப்பா வேணும். இதே மாதிரி ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்க நம்ம கோல்டு வின்னர் ஒரு டிப்ஸ் தராங்க. 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D and E நிறைஞ்ச கோல்டு வின்னரை உங்க சமையல்ல பயன்படுத்துறது தான். 80 குவாலிட்டி டெஸ்ட் செய்து கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியோட விளங்கும் கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. எழுத்தாளர் கவிஞர் வெண்ணிலா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுடைய துறை எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம இன்னுமே அந்த ஈக்குவாலிட்டி பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த துறைக்கு இன்னுமே கூட பெண்கள் வர்றது வந்து அவ்வளோ அதிக அளவில் பார்க்கப்படுறது இல்லை. வெகு சில பேர் தான் பார்க்குறோம் உங்களை மாதிரி. நாங்கள் எழுத்தாளர் கவிஞர்கள்லாம் அது ஏன் இன்னும் அந்த முன்னேற்றம் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறீங்க? உள்ள பூட்டி ஒரு 2000-3000 வருஷமா உள்ள பூட்டி வச்சிருக்கீங்க. அந்த கதவுன்றது ஒரு கண்ணுக்கு தெரியாத மாய கதவு. அதை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள வெளிச்சம் வந்து வெளியே வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது. ஸோ வந்துக்கிட்டே இருக்காங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றது தான் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம். இருட்டு இருக்கிற வரைக்கும் தான் பெரிய இருட்டு. திறந்த பிறகு ஒரு துளி வெளிச்சம் அப்படின்றது சடசடன் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம். இன்னும் ஒரு 20-30 வருஷம் இல்லை, மிஞ்சி போனால் 50 வருஷம் பெரிய கூட்டமே வந்துடும். நம்மளுடைய அவல் விருதுகளுடைய டைட்டில் ஸ்பான்சர் பிருத்திவி இன்னோவேஸ் நிறுவனத்தில் கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மேலே பெண்கள் வேலை பார்க்குறாங்க. பிருத்திவி இன்னோவேஸ் மாதிரியே மற்ற நிறுவனங்களையும் பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கோம் உங்களுக்காக. அவல் விகடன் விருதுகள்ல இப்போ நம்ம கூட கோல்ட் வின்னர் அதோட CEO நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இத்தனை வருஷங்களா விகடன் குடும்பத்தோட உங்களோட அசோசியேஷன் வந்துட்டு ரொம்ப நாளா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ விகடன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி காளீஸ்வரி குரூப் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நாங்கள் 50 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் கோல்ட் வின்னர் ஆஸ் எ பிராண்ட் வந்து 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பெரிய ஒரு கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் விகடன் டு பி பர்டிகுலர் நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் ப்ரிடாமினெட்லி லேடிஸ் ஆர் விமன் ஓரியன்டட் மேகசின். கோல்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா அம்மாக்களின் நம்பிக்கை, மதர்ஸ் ட்ரஸ்ட் உள்ள ஒரு பிராண்டாக வந்து நாங்கள் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அம்மாவோட அன்புக்கு வந்து ஈடே கிடையாது. ஐ மீன் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து வந்து வாங்குறாங்க. அது உணவாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது, அவங்களோட சேஃப்டி ஒன்று பார்த்து வாங்குறாங்க.
அதே மாதிரி நாங்களும் எங்களோட ப்ரொடக்ஷனோட இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ தூரத்துக்கு குவாலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு 80 குவாலிட்டி செக்ஸோடு நாங்கள் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய லேடிஸ், நிறைய ஃபீல்ட்ஸில் உள்ள லேடிஸை வந்து ஹானர் பண்ணுற விகடனோட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜலட்சுமி ஜெயபாலன் எழுதியிருக்காங்க. காட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஏன் நினச்சிங்க? எங்களோட வாழ்க்கையே காடு தான் சார். காட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே காட்டுக்குள்ளே தான். அதனால தான் சார் காட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. காடறின மக்கள் அப்படின்னா காடனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சைக்கிள் பியூர் அகர்பத்திலேருந்து வர ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் இருக்கும். அது உங்கள் மனசை ரொம்ப ரொம்ப அமைதியாக வச்சுக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாகவே செய்யலாம். ஸோ அவங்க சார்பாக சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். நீ என் கூட சூப்பர் சிங்கர் கிருஷாங்க் இணைஞ்சிருக்காங்க. நிறைய நீ பாடியிருக்க, நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். யூஸ்வலாக எவ்ரி டைம் ஸ்டேஜ் ரொம்ப எப்படி இருக்கும்? இப்போ நர்வஸாக இருக்குன்னு சொன்னேன், பட் நார்மலாக எவ்ரி டைம் எனக்கு வந்து இன்னுமே அந்த நர்வஸ்னஸ் எப்போவுமே போகிறப்போ லைட்டாக இருக்கும் தான். ஆனால் நான் ஒரு சாங் 2 சாங்ஸ் பாடிட்டா லைக் ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவேன். தென் ஒரு மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் உனக்கு. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா வந்து நீ கடலுக்கிட்ட அகர்பத்தி ஏற்றி வச்சு வேண்டிக்கோ, நிச்சயமாக கடல் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் சைக்கிள் பியூர் அகர்பத்தியாக ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேட்டு வாங்கணும்னு வாழ்த்தி சைக்கிள் பியூர் அகர்பத்தி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கமலி மூர்த்தி, லிட்டில் சாம்பியன். கடலா நிலமா எது உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருது? கடல் தான். கடல் தானா? ஏன் அவ்வளோ பிடிக்குமா கடல்னா? அந்த லெவலுக்கு அந்த உப்பு தண்ணி பயமாலாம் இருக்காது அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து, அந்த அலைகள் எல்லாம் பார்த்து? இல்லை, சின்ன வயசுலேருந்தே சீ சைடில் வளர்ந்ததுனால ஃபுல்லாக கடல். சின்ன வயசா இருந்தாலுமே உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது சர்ஃபிங்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக நீங்க எடுத்துக்கிற ப்ராக்டிசஸ்லாம் என்ன? 3 hours சர்ஃபிங் ப்ராக்டிஸ் இருக்கும். அதே அந்த ஒரு டேலேயே ஃபிட்னஸ் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ கோச் வந்து ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாரு. ஸோ டயட் பிளான்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக? அது லைக் லிமிட்டடாக சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும்லாம் இல்லை, லிமிட்டடாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அதே மாதிரி கொஞ்சம் ஜங்கும் எடுத்துப்பீங்க. சீட் மீலும் இருக்கு உங்களுக்கு. அப்ப கொஞ்சம் ஹெல்தியான ஃபிட்டான லைஃபை நம்ம லீட் பண்றதுக்கு கோல்டு வின்னர் ஒரு சூப்பரான சீக்ரெட் நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D, E இருக்கிற கோல்டு வின்னரை நம்ம வீட்டு சமையல்ல ஆட் பண்ணா நம்ம ஹெல்தியான ஃபிட்டான லைஃப் ஸ்டைலை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம 80 குவாலிட்டி டெஸ்டையும் தாண்டி செம்ம கான்சிஸ்டன்டான குவாலிட்டியான கோல்டு வின்னர் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம அம்மாக்களின் ஃபேவரட்டாவுமே கோல்டு வின்னர் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்காக கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு ஹாம்பர் இருக்கு. இன்னைக்கு என் கூட பிஜிபி குரூப்ஸோட MD ரவிதாஸ் இணைஞ்சிருக்காங்க. பிஜிபி மெரின் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வேரியம். எப்படி இருக்கு? பெரிய ஒரு அட்ராக்ஷன் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பெரிய வெஞ்சர். பிஜிபி வந்து அந்த காலத்துலேருந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேர் போன நிறுவனம். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஃபேஸ் தான் அந்த பிஜிபி அக்வேரியம். ஸோ ஒரு ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணோம். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் அது கன்சீவ் பண்ணதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு பண்ணுறதுல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அக்வேரியம்னு சொல்லலாம். நீங்கள் வந்திருப்பீங்க. அது ஒரு வித்தியாசமானது. ஃபர்ஸ்ட் அக்வேரியம், டனல் அக்வேரியம் இன் இந்தியா. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா விஜிபி எப்பயுமே வந்து எந்த துறையில் வந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவராக தான் வரணும் அப்படின்ட்டு. இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமு, கோல்டு தங்க கடற்கரை, அப்புறம் இப்போ இந்த அக்வேரியம் ஈஸியாக பாப்புலர் ஆனதுக்கே வந்துட்டு அதுதான் கோல்டன் பீச் அப்படின்னால வெரி ஹாப்பி டு present the aquarium to the Indian tourists and நல்லா ஒரு பெருமையான ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கும் விகடனுக்குமான இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லலாம். விகடன் வந்து பெரிய நிறுவனம். நான் வந்து சிறு வயதில் வந்து ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம்னா ஆனந்த விகடன். ஏன்னா என்னோடய ஸ்கூல் டேஸில் எனக்கு அது ரொம்ப அப்போ அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபியூ என்ன சொல்கிறது பிரிண்ட் மீடியாலாம் நிறைய செய்திகள் இதில் விகடன் மூலமாக நிறைய செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படா அடுத்த வாரம் அந்த இது வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அப்படியே நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த தொடர்பு இப்போவும் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. நாங்கள் இப்போ வந்து விகடனில் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் இந்த அவார்டை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ப்ளீஸ் சார். ஏன்னா நான் இப்போ இருந்து பார்த்தேன். வெரி இன்ஸ்பைரிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸை
நல்ல அழகாக வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நல்லா அந்த பெண்மணிகள் வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் போய் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல, ரொம்பவும் ஒரு உருக்கமாகவும் நல்ல ஒரு எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா எப்படி அந்த பெஸ்ட் மாம் அந்த செஸ், ஆமாம் அந்த அம்மா வந்து எப்படி அந்த குழந்தைய வந்து சிறு வயசுலேருந்து அவங்களை வந்து சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிச்சு பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அவள் விகடன் இந்த ஒரு பெரிய முயற்சியை பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதில் ஒரு சிறு துளி அசோசியேட் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி மகிழ்ச்சியான தருணம். அவள் விருதுகளுக்காக இப்போ நம்மளோட துளசி இணைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு எப்போ தங்கம் வாங்கி தர போறீங்க அப்படின்றத எங்க முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் சில்வர் மெடல் வின் பண்ண உடனே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, என்ன நம்ம சில்வர் மெடல் வின் பண்ணிட்டோமே, கோல்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. நான் இங்கே நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லாரும் கொண்டாடுறதை பார்த்துட்டு இல்லை நம்ம தங்கம் இழக்கல, சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கோம் நம்ம நாட்டுக்காகன்னு சொல்லி பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி இன்னும் சீக்கிரமாகவே தங்கம். கண்டிப்பாக உங்களோட டயட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு டயட் ஃபிட்னஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் டயட்டுன்னு நீங்கள் எதை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுவீங்க? நாங்கள் வந்து மேட்சுக்கு போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபுட்டை, நம்ம ஹோம் ஃபுட்டாக, நம்ம இந்தியன் ஃபுட்டாக தான் நாங்கள் எடுத்துப்போம் எப்பவுமே. கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சுகர் எடுத்துக்கக்கூடாது, ஜங்க் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக எங்களுக்குமே கிரேவிங்ஸ் வரும் அப்பப்போ. எல்லாரும் மேட்ச் தோத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா இது இத்தனை நாள் சாப்பிடாம இருந்து நம்மளை வருத்தி நம்ம இவ்வளோ ட்ரைனிங் பண்ணி தோத்துட்டோமே, ஒரு நாள் சாப்பிட்றலாம் அப்படின்லாம் தோணியிருக்கு ரொம்ப. ஸோ அது எதுவுமே நாங்கள் மைண்டுக்கு எடுத்துக்காம விடாமுயற்சி, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் தான் என்னோட ஸ்பெஷல் கேரக்டராக நான் சொல்லுவேன். ஹெல்தியான ஃபிட்டான லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கு கோல்டு வின்னர் ஒரு சூப்பரான சீக்ரெட் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D, E இருக்கிற கோல்டு வின்னரை நம்ம வீட்டு சமையல் ஆட் பண்ணால் நம்ம ஹெல்தியான ஃபிட்டான லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 80 குவாலிட்டி டெஸ்ட்டையும் தாண்டி செம்ம கான்சிஸ்டன்டான குவாலிட்டியான கோல்டு வின்னர் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம அம்மாக்களின் ஃபேவரட்டாவுமே கோல்டு வின்னர் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்காக வந்துட்டு கோல்டு வின்னர் வழங்கும் ஒரு ஹேம்பர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அவள் விருதுகள்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது செஃப் தீனா அவர்கள். எல்லாருமே வந்துட்டு செஃப் தான் கேட்கணும் கரெக்டான ரெசிபிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் செஃப் வந்துட்டு ஊரா போய் பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட எல்லாம் கேட்கறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காரக்குழம்பு இப்படிதான் வைக்கணும்னா அது வந்துட்டு ஹோட்டல் செஃப் சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் ஒரு பாட்டி சொல்றதை போய் கேட்டு அதை எங்க கூட பகிர்ந்துக்குது. இந்த இனிஷியேட்டிவ்லாம் எப்படி வந்துச்சு? இது ரொம்ப அனுபவம். இப்போ வீட்டில் பார்த்தா சமையல் எங்கேருந்து ஆரம்பிக்குது, நம்ம அம்மா கிட்டனாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கற்றுக்கும் போது இல்லை எங்கள் வீட்டில் இப்படி செய்ய மாட்டாங்க, நாங்கள் இது மாதிரி தாங்க செய்வோம்னு சொல்லி ஒரு ஈஸி மெத்தட் வரும். இப்போ நாங்கள் ஷெஃப்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஆனால் இதெல்லாம் வீட்டில் வந்து பண்ணும்போது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி அனுபவம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு புருஷன் வந்துட்டு பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம் இல்லையா? ஸோ ரிலேஷன்ஷிப் அட்வைஸும் அதோட சேர்த்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது மட்டும்தான் அங்கே சாத்தியம் அப்படி இல்லை. 2 பேரும் என்ன நினைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் என் மனைவி பார்த்தீங்கன்னா ஜூலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு ரீச் ஆயிருக்கும். சூப்பர். ஸோ ஆல்வேஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணால் இன்னும் பெரிய சக்ஸஸ். இது கூட வந்து பிள்ளைங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணால் அது ஃபியூச்சரில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். வெரி நைஸ், வெரி நைஸ் சார். 100கணக்கான இல்லை, 1000கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான இல்லை, கோடிக்கணக்கான கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக நம்ம தமிழ் மேட்ரிமோனி நடத்தி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஒரு நல்ல தமிழ் கலாச்சாரத்தோட இருக்க மணமகன் இல்ல மணமகளை உங்க இல்லத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அதுக்கான சிறந்த இடம் நம்ம தமிழ் மேட்ரிமோனி தாங்க. சோ உங்களுக்காக தமிழ் மேட்ரிமோனி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் சார். இன்னைக்கு அவள் விருதுகளுக்கு ரொம்ப அழகாதிய ஒரு 6 பெண்கள் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. கார்த்திகை பெண்கள் மாதிரி கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு அப்படின்ற குழுல இருந்து தான் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே. எவ்வளவு வருஷமா இந்த சிற்பக்கலையை நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 7 வருஷமா பண்ணிட்டு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு இந்த கலை? எவ்வளவு ஆத்மாத்மமா செய்றீங்க? ரொம்ப நல்லாவே பிடிக்கும் மேம். நாங்க வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த மண்பாண்ட தொழில் செய்யும் போது நாங்க ஆரம்பத்துல இருந்து வழி போகும்போது வரும்போது பார்ப்போம், குயவர்கள்லாம் செய்வாங்க. நாங்கள் வந்து அதை எட்டி தான் பார்த்துருக்கோம், ஆனால் பண்ணிட்டே கிடையாது. நாங்கள் வந்து இப்போ வந்து அதை ஒரு ட்ரெயினராக நாங்கள் ட்ரைனிங் எடுத்து மகளிர் குழுவில் நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து ஒரு 60 பெண்கள் இப்போ செஞ்சுன்னு வரோம். சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பே திரு ரங்காராவும் அவரோட மகன்களும் செய்து சின்னதாக ஆரம்பிச்சதாங்க சைக்கிள் பியூர் அகர்பத்தி பிசினஸ். இப்போ உலகம் எங்கும் சைக்கிள் பியூரோட மனம் வீசிட்டு இருக்குன்னே சொல்லலாம். 75 நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதியும் செய்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த சைக்கிள் பிராண்ட் அகர்பத்திகள்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர். அவள் விருதுகள்
title sponsors Prithvi Innovates, co-presented by GRT Jewellers, powered by Gold winner Satya, associate sponsor Cycle Pure Agarbatti, special partner Supreme Furnitures, Lalita Migai Fertility Center, Tamil Matrimony, outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro, digital OH partner Skyrams, hospitality partner Feathers. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தேன்மொழி தாஸ் அவர்கள். சோ நீங்க ஒரு எழுத்தாளரா ஆகாம இருந்தா என்னவாகிருப்பீங்க? பிறந்திருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மேம்? நான் பிறந்ததே எழுதுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் போகுது. சூப்பர். பெண்களை கொண்டாடுற நம்ம அவள் விருதுகள்ல பிருத்வி இன்னர்வேர்ஸ் பத்தி எப்படி சொல்லாம இருக்க முடியும்? கடைநிலை ஊழியர்கள்ல ஆரம்பிச்சு டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் 80% பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது நம்ம நாட்டுல நிறைய இடத்துல நடக்கும்னு நம்ம ஆசையும் படுறோம். கூடிய விரைவில் அது நடந்துரும்னு நம்புறோம். உங்களுக்காக பிருத்வி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் தான்.